அமைச்சர் ஆய்வு பண்ணிக்கிட்டு இதுக்கு மந்தி எல்லாம் கரண்ட் பில் எடுக்கலையா? என்ன இவர் வந்த பிறகுதான் மின்சாரமே வந்த மாதிரியும் ரீடிங் எடுக்கிற மாதிரி இருக்குதா? கரண்ட் பில் அதிகம் வந்துள்ளது குறித்து அமைச்சர் CTR தெரிவித்த கருத்திற்கு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். இந்த அரசாங்கம் ஒரு கையிலாத அரசாங்கம் என்பதற்கு இதுதான் உதாரணம். ஒரு அரசாங்கம் விழிப்போடு செயல்பட வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தில் ஒவ்வொரு பிரச்சனையும் சரியான முறையில் கையாண்டாதான் இருக்கும். கூட அரசு வழக்கில் நியமனம் செய்வதில் பத்திரிகை ஊடகத்தில் வெளியே வந்திருக்குது. டிவிகே கட்சி சேர்ந்த ஒரு பெண் வழக்கறிஞர் இன்றைக்கு இந்த அரசு வழக்கில் நியமனம் செய்வதில் இன்றைக்கு லஞ்சம் மாறுதாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. வந்த தகவல் தான் பத்திரிகையில் ஊடகத்தில் வந்திருக்குது. அந்த டிவிகே கட்சி சேர்ந்த வழக்கறிஞர் கூட அந்த கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்க. இந்த அரசாங்கம் முன்கூட்டியே எதுவும் திட்டமிட்டு செயல்படுறது கிடையாது. ஏன்னா அரசு வழக்கிலே பல நீதிமன்றத்தில் இல்லை என்று எனக்கு வந்த தகவல். மின்சார உயர்வு தாறுமாறா ஏறி இருக்கிறதா பொதுமக்கள் தொடர்ந்து இப்ப கூறுறாங்க. இன்னொன்று இதுக்கு காரணம் என்ன? நிர்வாக கோளாறு காரணம். இன்னைக்கு அமைச்சர் கேட்டா இன்றைக்கு இந்த மாதம் எங்களுக்கு மின் கட்டணம் அதிகமாகிட்டு மக்கள் குறிப்பிட்டா அடுத்த மாதம் கழிச்சுக்கிறாங்க. தவறான தகவல் தகவலான பதில் அல்லவா? ஆக என்ன தவறு நடந்திருக்குது, அந்த தவறை சரி செய்யப்படும் அல்லது தவறு செய்வது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற பதில் தான் சரியான பதில். அதில் விட்டுட்டு தவறு செயல்களை காப்பாற்றிட்ட விதமாக அவருடைய பதில் சரியல்ல. இதுக்கு மந்தி எல்லாம் கரண்ட் பில் எடுக்கலையா? என்ன இவர் வந்த பிறகுதான் மின்சாரமே வந்த மாதிரியும் ரீடிங் எடுக்கிற மாதிரி இருக்குதா? ஏற்கனவே காலங்காலமாக மின் கட்டணத்தை கணக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பெல்லாம் சரியா இருக்கும்போது ஏன் இந்த மின் கட்டணத்தில் கோளாறு வந்தது? அதை இவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேணும். அதுக்கு பதிலாக நீங்க அதிகமாக பணம் கட்டிருக்கிறீங்க, மின் கட்டணம் அதிகமாக கட்டிருக்கீங்க, அடுத்த மாதம் அதை கழிச்சுக்கலாம்னு சொன்னா அது எப்படியான பொருத்தமான பதிலா? சரியில்லாத பதில். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.